ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Nagarkovil Priya. Dear Baba, when you talk about becoming an observer instead of a performer, can it be interpreted that although life is out of our control, our reactions and actions to the changes in our life is in our control? சம்ரக்ஷனில் ஒரு சாங் இருக்கு, தெய்வம் நடத்துகின்ற நாடகம். தெய்வம் நடத்துகின்ற நாடகம் இது தேவருமறியா பூடகம். என்ன செய்யும் நம் ஜாதகம், இறைவன் மனம் வைத்தால் சாதகம் சாதகம். கதையை எழுதியவன் கடவுள், தலைவிதி இது என்பவன் மனிதன். அவன் கையில் இருக்குது சூத்திரம், அவன் காட்டும் வழி நடிக்கும் பாத்திரம். என்றோ எழுதி வைத்த வசனம், அது எப்படி இருந்தாலும் விசனம். சம்பவம் குறித்தபடி நடக்கும், நாம் சாட்சி மட்டுமே. மனித மனித இறையிடமேனோ ஊடல், இனிக்குமே அவன் பதம் கூடல். சிவசங்கரர்க்கு இது விளையாடல், அவன் சமைத்ததுதான் இந்த பாடல் பாடல். தெய்வம் நடத்துகின்ற நாடகம் இது தேவருமறியா பூடகம். இங்கிலீஷில் கேட்டலிஸ்ட்னு ஒரு வார்த்தை இருக்குது கெமிஸ்ட்ரியில். அது என்னென்னா, இட் won't involve itself in the chemical reaction, but it will induce, it will motivate the chemical reaction. கேட்டலிஸ்ட்னு பேர். அந்த மாதிரி இந்த உலகத்தில் எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது, எது நடந்து கொண்டிருக்கிறதோ நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது, எது நடக்குமோ நன்றாகவே நடக்கும் தான் பகவத்கீதை. So we should not think we are participation or we are performer. We are only witnesses to whatever happens around us. எல்லாமே அதனுடைய போக்கில் தான் நடக்க போகுது. முன்னர் நமது இச்சையினால் பிறந்தோம் இல்லை பாரதி. முதல் இடை கடை நம் வசத்தில் இல்லை. நம்ம ஒன்றுமே பண்ண போகிறது இல்லை. பழசு இன்றைக்கி இருக்கிறது நாளைக்கு எல்லாமே இதில் இல்லை. ஸோ நான் 100 தடவை சொல்லிட்டேன். எஸ்டர்டே நேற்று அப்படிங்கிறது இல்லையா, அது முடிஞ்சு போன விஷயம். இன்றைக்கிங்கிறது நியூஸ் பேப்பர். ஸோ டுமாரோ இஸ் அ கொஷின் பேப்பர். டுடே இஸ் எ நியூஸ் பேப்பர், டுமாரோ இஸ் அ கொஷின் பேப்பர். எஸ்டர்டே தீர்ந்து போன விஷயம், அதை பற்றி இப்போ என்ன இருக்குது நம்மளுக்கு? அதனால் வி ஆர் ஓன்லி விட்னஸஸ். நன்றே வரினும் தீதே விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை, எனக்கு உள்ளதெல்லாம் உனதென்றே அழித்து விட்டேன் உனக்கே பரம். இனி நடுக்கடலில் வீழ்கனும் என்னை கரையேற்றுதல் திருவுளமேன்னு யார் வாழ கற்றுக்கிறானோ அவனை பாதிக்கிற விஷயம் உலகத்தில் எதுவுமே இல்லை. யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் சம்திங், there is a disappointment, then you feel bunked and you are dissatisfied with life. எதையுமே எதிர்பார்ப்பில்லைன்னு வச்சுக்கோ, அதனுடைய போக்கில் என்ன நடக்குதோ நடக்கட்டுமே தான் போ இல்லையா. ஸோ வி ஆர் லைக் தட். வி சித்த புருஷாஸ் ஆர் மகாத்மாஸ் ஆர் சயின்ஸ், whichever way you want to call us, we are not bothered. என்ன நடந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டோம். என் கடன் பணி செய்து கிடப்பதே அவ்வளோதான். ஐ ஹாவ் டு பெர்ஃபார்ம். அந்த வேலையை அழகாக செய்ய பார்ப்பேன். யார் வந்தாங்க, யார் போகிறாங்க, அவனுக்கு பழம் கொடுத்தாங்களா, சாக்லேட் கொடுத்தாங்களா, பிரசாதம் கொடுத்தாங்களா, இதெல்லாம் ஒரு மகானுடைய வேலை இல்லை. ஆனால் ஐ டூ தேட். மெட்டிகுலஸாக ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் பார்த்துக்கின்னு இருப்பேன். எல்லாரையுமே ஹேண்டில் பண்ணுவேன். டிஸ்கிரிமினேட் பண்ண மாட்டேன், பார்ஷியலாக இருக்க மாட்டேன். அண்டு எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஆன் இட்ஸ் ஓன். ஆனால் யாரோ ஒருத்தர் அந்த மியூட் விட்னஸாக இருக்க வேண்டியிருக்கும். டு ஆர்கனைசேஷன் டு ஃபங்க்ஷன், somebody should be there. Who will be this witness? Who is not involved? விடுவாய் விடுவாய் வினையாவையுமே தான் அருணகிரி சொல்கிற ப்ரிஸ்கிரிப்ஷன். நான் செய்கிறேங்கிற எண்ணத்தை விட்டுடு, வேறு ஒன்றுமே பண்ண தேவையில்லை. கருதா மறவா நெறிக்காலம் உன் இருத்தாள் வனஜம் தர என்று சேவாய். கடவுளே உன் பாத நடத்தி எனக்கு கொடுத்துரு. அதுக்கப்புறம் என்ன? விடுவாய் விடுவாய் வினையாவை. நான் செய்கிறேங்கிற எண்ணத்தை விட்டுட்டு இந்த உலகத்தில் நீ பார்த்துக்கிட்டே இரு அப்படிங்கிறது ஆன்மீகத்தில் மிக உயர்ந்த நிலை. நம்ம எல்லாத்தையும் இன்வால்வ் ஆகிட்டுன்னு வை. ஸோ வி வில் ஃபீல் சேட் when something does not happen. ஒரு detrimental to our thinking ஏதாவது இருந்தாக்கா நம்ம உலகமே அழிஞ்சு போன மாதிரி ஒரு ஃபீலிங்க்கு வந்துடுவோம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னா நீ ஏன் கவலைப்படுற? அதனுடைய போக்கில் எல்லாம் நடக்கட்டும், வேடிக்கை பார்த்துக்கிட்டு உக்காண்டே இரு. அண்ட் சப்போஸ் ஐ ஆம் பிஹைண்ட் தீஸ் ஆர்கனைசேஷன் வச்சுக்கலாம்.
In the organization kuda, if I get wedded, a small detail will also irritate me. இது ஏன் நடக்கலை, இது ஏன் நடக்குது, நமக்கே இப்படியெல்லாம் நடக்குது, இப்படிலாம் தோணும் நமக்கு. When you are non-attached and still you are a performer, nothing can bug you. ஏன்னா you are not doing it for you, you are doing it for God. And then the loss is for God. நமக்கு என்ன இருக்குது? Yeah, I do it on behalf of God. So the loss is for God, not for me. நான் ஏன் அதை பற்றி டென்ஷன் ஆகணும்? Because personally, I am not interested or involved. நீ ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிற, நீ ஒரு மேனேஜர், உனக்கு என்ன மாதம் பிறந்தால் சம்பளம், உனக்கு இப்போ ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு காரு, வீட்டு வாடகை இதெல்லாம் கொடுத்துட்டாக்கா உன் வேலை தீர்ந்து போச்சு. அந்த கம்பெனி நஷ்டத்தில் ஓடுதா லாபத்தில் ஓடுதா, பேங்க்குக்கு எப்போ டியூ கட்டணும், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்துடும், இதெல்லாம் யாருக்கு? ஓனருக்கு தானே. அப்போ கடவுளுங்கிற ஓனர் இருக்கான் இல்லையா, ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி. நீ ஒரு தொழிலாளிங்கிற பாவனையில் எல்லாத்தையும் அப்ரோச் பண்ணுற போது லாப நஷ்டத்தை பற்றி உனக்கு என்ன இருக்குது? இட் கோஸ் டு த பாஸ். வேலையை நீ ஒழுங்காக பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டுரு. இட் இஸ் ஃபார் ஹிம் டு ஃபில் யூ வித் த ரிசோர்ஸஸ். இப்போ கூட யாரோ சொன்னாங்க நீங்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு. நான் சொன்னேன், நான் ட்ரெஸ் வாங்கினதே இல்லைங்க இது வரைக்கும். நான் ட்ரெஸ் எல்லாம் வாங்குறதே இல்லை. எங்களுக்கு வந்துக்கின்னு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் இருந்ததுன்னா எல்லாத்தையும் கொண்டு போய் ஓல்டேஜ் ஹோம்லலாம் கொடுத்துட்டு வர சொல்லுவேன். எதுக்குமே பஞ்சம் இல்லை. இப்போ உங்களுக்கெல்லாம் இந்த கிஃப்டெல்லாம் கொடுக்குறாங்க. நானாக போய் கடையில் வாங்கினாரேன், யாரோ வாங்கிட்டு கொடுக்குறாங்க. அதை ஒழுங்காக நம்ம நிர்வாகம் பண்ணுறோம். யாருக்கு எப்போ கொடுக்கணும், பாடுறாங்களா ஆடுறாங்களா, பர்த்டேவா என்னன்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கிட்டு உட்காந்துருப்போம். ஸோ எவ்ரி திங் ஐ ஆம் டூயிங் டோட்டலி நான் அட்டாச்ட். எதுலேயுமே மைண்டை கொண்டு போகிறதில்ல, அது கூட பொசசிவ் ஆகிறதில்ல. நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். த ரிசோர்ஸஸ் வில் கம் ஆன் இட்ஸ் ஓன். நான் 100 தடவை சொல்லிட்டேன், பணத்துக்கு எனக்கு பஞ்சமே இல்லை, ரொம்ப வசதியாக தான் இருக்கும். அதனால் நாளைக்கு என்ன பண்ண போகிறோங்கிற ஒரு பயமே எனக்கு கிடையாது. இவ்வளோ நான் எதாவது பிளான் பண்ணுறேன்னா ஒன்றும் இல்லை. என் வேலையை ஒழுங்காக செஞ்சிட்ருக்கேன். அப்போ இட் இஸ் ஃபார் காட், மை பாஸ், டு ஃபில் மீ வித் தி ரிசோர்ஸஸ் அண்ட் பாசிபிள் கிவ் மீ ரிவார்ட்ஸ் அண்ட் ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி ரிவார்ட்ஸ். இப்போ நீங்கள்லாம் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்யணுன்னா உங்களுக்கு ஏதோ எக்ஸ்ட்ரா போனஸ் ஏதாவதுலாம் கொடுப்பாங்க. எனக்கு எந்தவுமே தேவையில்லைங்கிறேன். இப்போ கடவுளே எதில் வந்துன்னு என்ன வேணும்னா கூட நான் என்ன கேட்க போகிறேன்? எங்கிட்ட எல்லாம் தான் இருக்குது இல்லையா? ஸோ இதெல்லாம் புரியாது உங்களுக்கு. என்ன மாதிரி நீ ஆகணும். எதுவுமே வேணாங்கிற நிலையை நீ அடைஞ்சானா உனக்கு எல்லாமே வரும். வாராஜாவான்னு ஒரு சினிமா, ஏபி நாகராஜன் அந்த காலத்தில், அதில் ஒரு சூத்திரம் வரும், விரும்பி போனால் விலகி போகும், விலகி போனால் விரும்பி வரும்னு. அந்த மாதிரி நீ வேணான்னு சொல்லி எல்லாம் வரும். நீ வேணும்னு கேள்வி ஏதாவது ஒன்று ஏமாற்றிக்கின்னே இருக்கும், இது வரலையே அது வரலையேங்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் அனுபவங்களில் உனக்கு தெரியும். இஃப் யூ ஆர் ரியலி டிபெண்ட் ஆன் காட் அண்ட் யூ ஆர் 100% ஷுவர் யூ ஆர் அ கிரேட் பெர்ஃபார்மர், யூ ஆர் வெரி ப்ரொடக்டிவ், யூ ஆர் ரிசல்ட் ஓரியன்டட், யூ ஆர் வெரி ஷுவர் தட் காட் மே நாட் ஃபைண்ட் தட் ஈஸிலி a replacement for you, you will be assertive like me. எதை பற்றியும் கண்டுக்க மாட்டோம், வெளியே ஒழுங்காக செஞ்சுட்டு உட்காந்துருப்பேன். When someone dies, why are the family members prevented from visiting temples? எல்லாம் சும்மா இந்த கொல்லி வைக்கிறாங்க இல்லையா, அவங்க ஒரு உடலை எரிக்கிறாங்க, அதுக்காக அவங்களுக்கு அந்த தீட்டுன்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அந்த தீட்டு 11 நாள் இந்த மாதிரி கணக்கு இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி நீ எப்போ சாவனே உனக்கு தெரியாது. நீ என்ன ஒரு வருஷம் நான் கோயிலுக்கு வர மாட்டேன்றது, அந்த ஒரு வருஷத்துக்குள்ள நீ செத்து போட்டேனாக்கா போகிற வழி கூட உங்ககிட்ட புண்ணியம் இருக்காது. அதனால் இதெல்லாம் நான் நம்புறதில்ல. நீ ஜாலியாக உன் வேலையை செய். கொல்லி வச்சுருந்தா மாத்திரம் அந்த திவசம் கொடுத்து முடிக்கிற வரைக்கும், காரியம் முடிக்கிற வரைக்கும் வராது. ஏன்னா அந்த ஒரு உடலை எரிச்சதுன்றது ஒரு துர்க்கர்மா, அதுக்காக நீ இருக்கலாம் அது வரைக்கும். மற்றபடி ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி ரத்த சொந்தம் இல்லைன்னா அந்த 11 நாள் கூட ஒன்றும் கணக்கு இல்லை. Question from Govindan sir. கம்பராமாயணத்தில் வானரப்படை, ஜாம்பவான், ஜட்டாயு, ஜட்டாயுவின் அண்ணன் சம்பாதி, அனில், காகாசுரன் போன்ற விலங்கினங்கள் ஸ்ரீராம கைங்கரியத்தில் ஈடுபட்டு முக்தியடைந்த விலங்கின ஆத்மாக்கள். தமிழில் இதுபோல் விலங்கினங்களை முக்கியமான கதாபாத்திரங்களாக கொண்ட காப்பியங்கள் கம்பராமாயணத்தை தவிர வேறு ஏதாவது இருக்கிறதா? ஸ்ரீராம கைங்கரியத்தில் தனது உயிரையே மாய்த்து கொண்டு தனது தந்தை தசரதனுக்கு இணையாக ஸ்ரீராமபிரானால் இறுதிக்கடன் செய்து வைக்கப்பட்ட ஜடாயு என்ற பறவையின் மூலம் கம்பர் நமக்கு அடையாளப்படுத்தி காட்டியிருப்பது ஒரு தலை சிறந்த நட்பா, தியாகமா அல்லது தர்மமா? இந்த கேள்வியிலேயே பதில் இருக்குது. தமிழில்
இதை பற்றி ஏதாவது காவியம் இருக்கான்னு சொல்லிட்டு கம்பராமாயணம்ன்றாங்க. கம்பராமாயணம் தமிழ் தானே, அது வால்மீகி எழுதுனது வேற, துளசி ராமாயணம் வேற, கம்பராமாயணம் தமிழ்லேயே எழுதப்பட்டது. பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, எதுக்காக இவங்கெல்லாம் கரடிகளாகவும் அணில்களாகவும் குரங்குகளாகவும் பிறந்தாங்க அப்படின்னா, அவன் வரம் வாங்கியிருந்தான். ராவணன் எனக்கு தேவர்களால் எல்லாம் சாவு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் வரம் வாங்கியிருந்தான். அப்போ தேவர்களால் சாவு வரக்கூடாதுன்னா மனுஷங்களால், விலங்குகளால், பறவைகளால் எல்லாம் வரலான்றது இம்ப்ளைட். அதில் கடவுள் என்ன பண்ணுவாருன்னு எந்த வரம் கேட்குறியோ அதுலேயே ஒரு கேட்ச். நீ கேட்குறது மாயா வரம், ஆனால் அதுலேயே ஒரு நுணுக்கத்தை வச்சு கடவுள் அதை மாயும் வரமாக மாற்றி விட்டுருவார். அந்த வகையில் ராவணன் கேட்டிருந்தான், தேவர்களால் அவங்களெல்லாம் எனக்கு மரணம் வரக்கூடாதுன்னு. அதனால் மானுடம் வென்றதம்மா அப்படின்னு சொல்லி ராமர் மனிதனாக வந்தார். இவங்கெல்லாம் கரடிகளாகவும் குரங்களாகவும், இவங்கெல்லாம் யார்? தேவர்கள். எல்லாருமே தேவர்கள் தான். இப்போ சூரியன் சுக்ரீவன், வாலி என்பவன் இந்திரன், கரெக்டாக தேவர்கள் தானே இவங்கெல்லாம். அப்படி தான் எல்லாரும் உலகத்தில் ஒவ்வொரு யுகத்துலேயும் அசுரர்கள் வரம் வாங்குவாங்க. அந்த வரத்துலேயே ஒரு நுணுக்கத்தை பஸ்மாசுரம் நான் யார் தலையில் கை வச்சாலையும் அவங்க பஸ்மமாயிடணுன்னுவான். சிவன் தலையிலே கை வைக்க போகிறது சிவன் ஓடுவார். மோகினி அவதாரம் எடுத்து விஷ்ணு டான்ஸ் ஆடி அவன் தலையில் அவன் கை வச்சுன்னு அஞ்சு போகிற மாதிரி பண்ணுவார். இப்படி ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு அவங்க எதை கேட்டாங்களோ அது வழியாகவே இருக்கும். முன்ன கூட நான் சொன்னேன், சஹஸ்ர கவச்சன்னு ஒருத்தன் தான். அவன் சொன்னான், கடவுளே எனக்கு 1000 கவச்சம் கொடு. ஒரு கவச்சத்தை பிக்கணுன்னா 12 வருஷம் தவம் செய்யணும், 12 வருஷம் இதில் நின்று சண்டை போடணுன்னா. கடவுள் சரின்ட்டார். ஸோ அவனுடைய அட்டூழியம் ஜாஸ்தி ஆகி போச்சு. அதனால் பகவான் கிட்டே எல்லோரும் முறையிடுற போது சரி நானே வரேன்னு அவர் தன்னை 2ஆக பிரிச்சுக்கிட்டு நர நாராயணன் அப்படிங்கிற மாதிரி வந்தார். இன்றைக்கி நீங்கள் பத்ரிகாசிரமெல்லாம் போனீங்கன்னா அந்த இடத்துல நரநாராயண பர்வதம்னு இருக்குது. அந்த இடத்துல தான் அப்படி சாமி வந்தார். அதில் அவன் 12 வருஷம் தவம் பண்ணுவான். நாராயணன் போய் சண்டை போடுவான். நாராயணன் உட்காந்துக்குவார் 12 வருஷம் தவத்தில். அப்போ நரன் எதிரில் சண்டை போடுவான். இப்படியே அவனுடைய 999 கவசத்தை பிரிச்சுட்டாங்க. ஒரே ஒரு கவசம் இருக்குது. அதுக்குள்ளே யுகப்பிரளயம் வந்துடுது. யுகப்பிரளயம்னா என்ன? பிரம்மா கூட போடுவான். ஒன்லி அந்த விஷ்ணு இருக்கார் இல்லையா, அவர் நந்தியாக நிற்பார். ஏன் விஷ்ணு மாத்திரம் நந்தியாக நிற்பார்னா, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடந்தபோது சிவபெருமான் எல்லா அசுரங்களையும் அழிச்சிக்கின்னு இருப்பார். அப்போது அந்த சுக்கராச்சாரியருடைய மனைவி என்ன பண்ணுவான், சஞ்சீவினி மூலிகை நிரப்பப்பட்ட ஒரு குளத்தில் செத்து போனவங்களெல்லாம் முக்கி எடுத்து அவங்கெல்லாம் திருப்பியும் சண்டை போட்டுன்னு இருப்பாங்க. எவ்வளோ நேரம் தான் சிவன் இந்த மாதிரி போட்டுன்னு இருக்க முடியும்? அதனால் விஷ்ணு ஒரு எருதாக தன்னை மாற்றிக்கின்னு யுத்த களத்துக்குள்ளே ஓடி அந்த குளத்தில் இருக்கிற சஞ்சீவினி மூலிகை நிரப்பப்பட்டதை குடிச்சிட்டு வெளியே ஓடி போடுவார். அதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக சிவபெருமான் சொன்னார், உலகமே அழிஞ்சாலையும் நீ இந்த ஃபார்மில் வா, நான் 2 கொம்புக்கு நடுவில் நின்று டான்ஸ் ஆடுறேன், ஒரு ஊழி தாண்டவத்தை அந்த நேரத்தில் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. அப்போ எல்லாரும் போகிறாங்க. பிரம்மனும் போய் கங்கேளன் கலாபரமும் எம்மிரை நல் வீணை வாசிக்குமே தேவாரம். எல்லாம் போனால் கூட எம்மிரைன்னா சிவபெருமான், எல்லாம் அழிஞ்சு ஒரே கலபரமாக இருக்கும் உலகத்தில். அப்போ எம்மிரை நல் வீணை வாசிக்கும். எதுக்காக வீணை வாசிக்கிறாரு அப்படின்னா, இவ்வளோ சான்ஸ் கொடுத்தும் உருப்படாமல் இருக்கிற என் பிள்ளைங்கள்லாம் இப்போ எங்கிட்ட வரப்போதேன்ற சந்தோஷமா. இந்த ப்ராடிகல் சன்னு பைபிளில் வருமே, அந்த மாதிரி உருப்படாத பிள்ளைங்கள்லாம் எங்கிட்ட எப்படியாவது வரப்போதேங்கிறதுக்காக ஒரு சந்தோஷத்தில் அந்த ஊழி தாண்டவத்தை அவர் ஆடுறாராம். வேறு ஒன்று, இட்ஸ் நாட் சேடிசம். ஸோ அந்த பிரளய நேரத்தில் இவன் சஹஸ்ர கவச்சம் இருக்கிறான் இல்லையா, ஒரு கவச்சம் மீதி இருந்துச்சா, அவன் போயிட்டான். அவன் எங்கேருந்து வந்திருந்தான்? சூரிய உலகத்திலேருந்து வந்திருந்தான். சூரிய உலகத்தில் வெயிட்டிங் இருக்கிறான். அப்போ இந்த குந்தி தேவி அடுத்த மகாபாரத காலத்தில் போயிட்டு சும்மானா துர்வாசர்கிட்ட வாங்கின வரம் பலிக்குதான்னு பார்க்கறதுக்காக சூரியனை கூப்பிட்றான். அப்போ அவன் பார்த்தான், இவன் தாண்டா இருக்கான்னு சொல்லி இவன் நினச்சிட்டான். அதுதான் கர்ணன். யாருக்கும் பிறக்கலை இல்லாமல் சூரியன்கிட்ட நேரடியாக கேட்டு வாங்கின வரம். ஸோ அவன் கர்ணனா கவச்ச குண்டலத்தோடு பிறந்தான். அந்த கவச்சம்னா அது குண்டலத்தோடு பிறந்தான். ஒரே ஒரு கவச்சம். ஏன்னா கண்டிஷன் எதிரில் 12 வருஷம் பாக்கி இருந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி பஞ்ச பாண்டவர்கள் அஜ்ஞாத வாசம் போகிற போது அந்த 12 வருஷம் கழிஞ்சு போகுது. அதனால் அந்த நரநாராயணர்களாக இருந்தவங்க தான் அர்ஜுனனாவும் கிருஷ்ண பரமாத்மாவும் வராங்க. அதனால் இந்த பிறவியில் கர்ணனுடைய கவச்ச குண்டலத்தை அவங்க எடுக்கிறாங்க. எப்படிலாங்குது பார்த்தியா, சஹஸ்ர கவச்சனுக்கு இவ்வளோ பெரிய கதைலாங்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு யுகத்துலேயும் ஒவ்வொருத்தன் ஒரு வரம் வாங்குகிறான். அந்த வரத்துலேயே அவனுக்கு கேட்ச் இருக்குது. அதனால் அவங்க அழியிறதுக்கு கடவுள் அதை ஒரு யுக்தியாக யூஸ் பண்ணுறாரு.
அதனால் நீங்கள் ராமாயணத்தில் பார்க்குற எல்லாருமே சூரியன், சுக்ரீவன், இந்திரன், வாலி, ராமர் சங்கர நாராயண ஆத்மா என்று சொல்லக்கூடிய கலப்பு. நார்மலாக சிவன்னா செவப்பு, பெருமாள்னா சூழ்கொண்ட மேகங்கள்னா கருப்பு இல்லை டார்க் ப்ளூ. ராமர் யார்? பச்சை கலர். அதனால தான் லேடிஸ் எல்லாம் புடவை எடுக்கிற போது ராமர் கலரில் கொடுங்கன்னுவாங்க. ராமர் கலர் பச்சை கலர். ஸோ அந்த மாதிரி வந்ததுக்கு காரணம் ஒரு ரெண்டுத்தோட கலப்பு. அதனால் ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமச்சிவாய, அதில் இருக்கிற ரா இதில் இருக்கிற மா ரெண்டும் சேர்த்து ராமா அப்படின்னு அவருக்கு பேர் வச்சாங்க. ஏன்னா அவர் பார்த்த உடனே வருஷத்துக்கு தெரிஞ்சிச்சு இந்த ஆள் டபுள் வந்திருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே இந்த உலகத்தில் வர்றாங்களா இல்லையா? ஸோ எவ்ரி ஒன் கம்ஸ் டு திஸ் வேர்ல்டு. அதனுடைய போக்கில் இந்த உலகம் நடக்கும். இப்போ அதே மாதிரி மகாபாரத காலத்தில் பாரு, இந்திரன் யார்? அர்ஜுனன். சூரியன் யார்? கர்ணன் இல்லையா? அதில் சூரிய சுக்ரீவன், இதில் கர்ணன். அதுக்கப்புறம் நகுல சகாதேவர்கள் அஸ்வினி புத்திரர்கள் வந்தாங்களா? எல்லாரும் வராங்க. ஸோ உலகத்தில் எல்லாரும் வந்துக்கிட்டே இருப்பாங்க. நெருப்பில் இருந்து வந்தவன் இந்த திரௌபதியை துர்ஷத்துமன்னு சொல்கிறது. கிருஷ்ணன் மகாவிஷ்ணுவுடைய சொரூபமாக உலகத்தில் வந்தார். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. அஷ்டவசுக்கள்னு சொல்லுவாங்க. அதில் பீஷ்மர் வந்தார். பரஸ்பதி என்ற குருவோட அம்சத்தில் துரோணாச்சாரியார் வந்தார். இப்படி எல்லாரும் வராங்களா? ஸோ ஒவ்வொரு யுகத்திலையும் இவங்கெல்லாம் வராங்க. ஒரு ஆதிசங்கராச்சாரியார் வரார். அவர் தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமாக வரார். ஏன்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு குழந்தை இல்லைன்னு அவங்க இதில் போய் திருச்சூரில் இருக்கிற வடக்கத்திநாதர் கோயிலில் 48 நாள் விரதம் இருக்கிறாங்க. வடக்கத்திநாதர் நானே உங்களுக்கு குழந்தையாக வந்து பிறக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படி வந்தவர் தான் ஆதிசங்கராச்சாரியர். அப்போ ஆதிசங்கராச்சாரியர் யார்? சாட்சாத் தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தி வந்தால் ஜனகாதி முனிவர்கள் 4 பேர் வரணும். அவங்க தான் அவருடைய 4 சிஷ்யர்கள். துவாரகாப்பீடம், பூரி ஜெகநாதம், இது சிருங்கேரி, இது ஜோதிர்மட், 4 மடாதிபதிகள். அவங்களுடைய சிஷ்யங்க தான் இவங்கெல்லாம். இப்படி உலகத்தில் எப்பயுமே எல்லாரும் வந்துக்கிட்டே இருக்காங்க. நான் இப்போ கூட சொன்னேன், உங்களுக்கு புரியாமல் போகலாம், என்னடா இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் அவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருப்பாங்களான்னு உங்களுக்கு டவுட்டு கூட வரலாம். குருஜி சுந்தரராமன் மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் வசிஷ்டர். சாந்தானந்த சுவாமின்னு புதுக்கோட்டை ப்ளஸ் சேலம் ஸ்கந்தாசிரமத்தில் இருந்தார் இல்லையா? அவர் தான் விஸ்வாமித்ரர். அப்புறம் சிந்தலச்சேரியில் ஆடசங்கிலி பொன்னையா சுவாமி இருந்தார் இல்லையா? அவர் தான் ராவணன். சபரின்றது கிருஷ்ணவேணி அம்மா. இப்படி எல்லோரும் வராங்களா உலகத்தில்? எல்லா நேரத்துலையும் எல்லோரும் வராங்க. அதனால் மக்களுக்கு இந்த பெர்முட்டேஷன் எப்படி வருது, ஏன் வராங்க, அதெல்லாம் புரியாமல் போகலாம். ஆனால் எல்லா நேரத்துலையும் எல்லாரும் உலகத்தில் வந்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் முதல் இடைக்கடை நம் வசத்தில் இல்லை. நம்ம ஒன்றும் பிளான் பண்ணி பிறக்கிறது இல்லை. அதனுடைய போக்கில் உலகத்தில் எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி இப்போ சிவசங்கர் பாபா இதுக்கு முன்னால் ஒரு பெரிய ராமராக இருந்தார். அதுக்கு பின்னால் மகாபாரத காலத்தில் துரோணராக இருந்தார். இப்படி வரிசையாக சொல்லணும். ஆதிசங்கராச்சாரியாராக இருந்திருக்கேன் நான் உலகத்தில். அண்டு இது சுந்தரமூர்த்தி நாயனார் இருந்திருக்கேன். உலகத்தில் இதெல்லாம் நான் வந்த வேஷங்கள். ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு மாதிரி வந்துக்கிட்டு போயிட்டு இருக்கேன் நான். ஸோ அது காரண காரியங்கள் இருக்கும். பரமாச்சாரியார் இருந்தார். நான் அவர்கிட்ட போகிற போது அவர் அங்கே இருக்கிற யார்கிட்டையும் சொல்கிறார், இவன் இல்லைன்னா எங்கள் மடமே இல்லை தெரியுமோ அப்படிங்கிறார். ஏன் அப்படி சொல்கிறார்? ஆதிசங்கர் இல்லைன்னா மடம் எங்கே வந்துச்சு? என்னை பற்றி ஓலையில் வரும், அந்நாளில் காலடியில் தான் உதித்தாய், இந்து சமயம் தழைத்துவங்க பாரதம் தன்னை வலம் வந்த ஆதிசங்கரன் என் பெயரோடு அமைய காரணமும் அறி, பெருவார் பிள்ளை ஆளுக்கு ஒரு பெயர் சூட்டுவார் ஆளான் கடை நாள் வரை நிலைக்கும் ஒரு பெயர், அது நாரணன் கருதனை கருவறை தன்னிட்ட பெயரென உணர்க அப்படின்னு சூத்திரங்கள். நாராயணன் எந்த பேரை வச்சு உலகத்தில் அனுப்புகிறானோ அந்த பேர் கடைசி வரைக்கும் மாறி மாறி வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போது பரமாச்சாரியார் மாதிரி இருக்கிறவங்களுக்கு தெரியுது, பாபா இதுக்கு முன்னால் ஆதிசங்கராக இருந்தார், அவர் தான் இந்த மடங்களெல்லாம் உற்பத்தி பண்ணார் அப்படின்னு அவருக்கு தெரியுது. போகராக இருந்தார் ரத்தனகிரி சாமி. அவர் நான் முதல் தடவை 1968 அவரை பார்க்க போகிற போது தூரத்துலேருந்து என்னை பார்த்து, அப்போ உண்மையில் சுண்ணம்புகோல் தான் இருந்துச்சு, இதுக்கு முன் வந்திருக்கிறாயா அப்படின்னாரு. நான் வரல அப்படின்னேன். ஏன் அவருக்கு அந்த மாதிரி தோணுது? இதுக்கு முன்னால் பார்த்த ஞாபகம் இல்லையோ அவருக்கு வந்துச்சு, வெட்டுக்குறை தொட்டுக்குறை. அதனால் அந்த நிலைகளை அவங்களால புரிந்து கொள்ள முடிகிறது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கும். உலகத்தில் நாம் இப்பயா வரோம், என்று நீ அன்று நான் இல்லையா? கடவுள் என்னைக்கு வந்தாரோ அன்றைக்கே நாமளும் வந்துட்டோம். கடல்ன்றது என்ன? அலைகளினுடைய சங்கமம். அப்போ அலைகளும் கடலும் ஒன்று தான், ஜீவாத்மாக்களும் பரமாத்மாவும் ஒன்று தான், யாருமே வித்தியாசம் கிடையாது. இப்போ யாருக்கு தன்னுடைய முற்பிறவியினுடைய வாசனைகள்லாம் தெரிகிறதோ
அதுக்கு வந்து திரோனுபாவம்னு பேர். மறைக்கப்பட்டிருக்கிற விஷயங்கள் அருளப்படுகின்றன. உங்களுக்கு படைத்தல் காத்தல் அழித்தல் தெரியும், மறைத்தல் அருள் உங்களுக்கு தெரியாது. ஒரு ஜீவன் முக்தன் ஆன பின்னாலும் உனக்கு மறைத்தல் அருள் என்னங்கிறது தெரிஞ்சிடும். இப்படி தான் வாழ்க்கை. அவ்வளோ ஈஸி இல்லை இதெல்லாம் புரிந்து கொள்வது என்பது. இங்கே பராசர ரிஷி நாடின்னு ஒன்று இருந்துச்சு. பண்டல வெங்கடா நாயுடு ஸ்ட்ரீட் ட்ரிபிள்கே நைசோஸ் கிட்ட ஒருத்தர் இருந்தார். அவர் ஐன்ஸ்டீன் கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தார். டாக்டர் நடராஜ் சர்மான்னு, அவரும் சயின்டிஸ்ட்டு தான். அவர்கிட்ட அந்த ஓலை கிடச்சி, பராசரர் ஓலை. ஏன் அவர்கிட்ட கிடைக்குது? அவர் ஒரு பிறவியில் பராசரராக இருந்திருப்பார், அதனால் அவர்கிட்ட அது வர வேண்டியிருக்கு. நான் தான் சொல்கிறேன், விஸ்வாமித்திரன்றவர் சந்தானந்த சுவாமின்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி அவர்கிட்ட கிடச்சிருக்கும். அதில் அவர் சொல்கிறாரு, பராசர தேடு. உன் முன்பிறவியில் துர்கை குலதெய்வம், இப்பிறவியிலும் அவள் அருள் உன்னுடன் பரிபூரணமாக இருக்கிறது. நீ நியம நிஷ்டைகளோ மந்திர தந்திரங்களோ வேத வியாக்கியானங்களோ செய்யாமலேயே மிகப்பெரிய யோகிகளும் அடைய முடியாத அருளை கோயில் குளம் சுற்றியே அடைந்து விட்டாய். இப்பிறவியில் சாக்ஷாத் தெய்வமே உன் குரு, மனிதன் அல்ல. மகாபைரவர் சித்தநாதர் அனுகிரகம். மகாபைரவர் சித்தநாதர்னா ஐயப்பசாமி. அவரே உன் கையில் இருக்கிற மாதிரி. தெய்வ கடாட்சத்தின் பலனை நித்தியமும் அனுபவிப்பாய். அற்புதங்களை தரிசிப்பாய். சித்திகள் உண்டு, ஆனால் சந்நியாசி இல்லை. தென்பகுதியில் சிவசமாதி அடைந்த மகாயோகியின் அனுகிரகம் கிடைக்கும். சிவசக்தி லீலைகளை அனுபவிப்பாய். ஸ்கந்தநாதனுடைய குகை சம்பந்தமாக பல தரிசனங்கள். பூமியில் பாதாளத்தில் சித்தனால் மறைத்து வைக்கப்பட்ட சிலாமூர்த்திகள் உனக்கு பூர்வ ஜென்ம வாசனையால் லீலைகள் தரிசனமாகும். யோகினி மாதா அனுகிரகத்தால் மகாகணபதியின் பல வடிவங்கள் மூடிய சிலைகள் வைத்த இடங்களை காட்டும். மலைவாழ் ரிஷிகள் தரிசனம். உனது வாழ்க்கை ஆசிரமம் ஏற்காத சந்நியாசி வாழ்க்கை. லோகக்ஷேமத்திற்கான தர்ம பிரவேசம். உனது மனுஷ சரீரமே தவிர அமானுஷ சக்தி உண்டு. வன பர்வத சஞ்சாரத்தால் ஆத்ம லாபம். திருவண்ணாமலை மகாக்ஷேத்திரத்தின் மகாசக்தி சுவாமிநாதன் உன்னுடன் மனுஷனுக்கு மனுஷன் பேசுவது போல் பேசுவான். இதெல்லாம் யாராவது நம்புவாங்களா? அந்த ஓலையில் வருது, திருவண்ணாமலையில் முருகன் உங்கள்கிட்ட மனுஷனுக்கு மனுஷன் பேசுகிற மாதிரி பேசுவார். இதெல்லாம் நடந்துச்சு என் வாழ்க்கையில். அன்றிலிருந்து அமிர்தத்தால் மழை பெய்தது போல் உன் வாழ்க்கை மாறிவிடும். சான்ஸ்கிரிட் இது, இவ தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அதில் வரும் அமிர்த வருஷம் பவதி, அமிர்தத்தால் மழை பெய்வது போல உன் வாழ்க்கை மாறிடும். அன்னிலிருந்து முருகர்கிட்ட நீ இன்னைக்கு பேசுகிற திருவண்ணாமலை, அன்னிலிருந்து வாழ்க்கை மாறிடும். புது மனிதனாக மாறுவாய். லௌகீகத்தில் இருப்பது போல் தோன்றினாலும் புத்தி எப்போதும் அமானுஷத்தில்தான் இருக்கும். தெய்வீக காரியங்களில் உனக்கே அறியாமல் ஆக்கர்ஷிக்கப்படுவாய். நிதர்சனமாக தெய்வீக விஷயம் நடைபெறும். சாக்ஷாத் தெய்வமே வழிநடத்தி செல்லும். பூர்வ ஜென்ம வாசனையினால் தர்மத்தை தவிர இதர விஷயங்களில் உனது புத்தி போகாது. மலை மீதுள்ள யோகினி மாதா சித்தியாகிற போதுதான் உனக்கு அனுகிரகம் பலமாக வரும். கிருஷ்ணவேணி அம்மா அவங்க அங்கே விடுறாங்க. அப்போ நம்ம துர்கை கோயிலில் கொண்டாந்து அந்த அம்மாவை இறக்கிட்டோம். அப்போ மலை மீது உள்ள யோகினி மாதா சித்தியாகிற போது உனக்கு அனுகிரகம் பலமாக வரும்னா இப்படி தான் வரும். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் மகாத்மாவான சித்த புருஷனால் மறைத்து வைக்கப்பட்ட இடத்தை காட்டி பிரகாசிக்கச் செய்யும். பூர்வ ஜென்மாக்களில் வன பர்வத ஆசிரமங்களில் இருந்து தவத்தை மேற்கொண்டதன் பலனாக பழனி, சிதம்பரம், விருத்தாச்சலம் போன்ற இடங்களில் மறைக்கப்பட்டுள்ள தெய்வீக ரகசியங்கள் உன் மூலமாக பிரகாசப்படுத்தப்படும். வன பர்வதத்தில் மகாகுரு அனுகிரகம் பரிபூரணமாக ஏற்படும். மகாகுருன்னா யாரு? சாட்சாத் சிவபெருமான் பரிபூர்ணமாக அப்படின்னு. அதெல்லாம் நடந்துச்சு என் வாழ்க்கையில். ஜென்ம ஜென்ம சந்நியாசி சமான யோகம். பார்த்தா இப்படிதான் இருப்ப, பைஜமா கொடுத்தா, ஆனால் சன்னியாசி. பிறர்க்கான வாழ்க்கை, பரிபூர்ண பூர்வ ஜென்ம வாசனை, தெய்வீக சம்பந்தம் விடாது. சண்முகநாதனது அனுகிரகம் 1000 மடங்கு விருத்தியாகிக் கொண்டே இருக்கும். முருகருது நேற்று இருந்தது இன்னைக்கு 1000 ஃபோல்டு, நாளைக்கு 1000 ஃபோல்டு, அப்படி நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே தான் போகும் அப்படின்னு அர்த்தம். என்னை பற்றி இன்னொரு இதில் வரும், இஷ்டமான வேலவனை தொழவே வேண்டாம், இடரகல உந்தனையே தொழுதால் போரும். யாருக்கெல்லாம் முருகர் இஷ்ட தெய்வமோ அவங்க முருகரை கும்பிடுறதும் ஒன்று, ஒன்றை கும்பிட்றதும் ஒன்று தான் அப்படின்னு வரும். சாதுக்கள் சங்கமமும் யோகிகள் சகவாசமும் தான் எப்போதும்.
புராதன அனுபந்தத்தால் வன பர்வதங்கள் மலைகளில் அதிக அனுகிரகம். சிதாகாச சமமான வன்னியாச்சல அருணாச்சலத்தில் ஜூலை 1, 1989 அன்று 89ன்னா நான் 11, இப்போ ஒரு 26, 37 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்துச்சு. வியத்தகு முறையில் தெய்வ சத்தங்கள் காதில் ஒலிக்கும். தெற்கே சித்த சிரேஷ்டரான போகரால் மறைத்து வைக்கப்பட்ட மூர்த்திகளின் இடத்தை அடையாளம் காட்டும் 9 விதமான நவபாஷாணத்தால் ஆன மூர்த்திகள். ஆச்சரியத்தக்க முறையில் ஜாதகருக்கு இந்த மகாபாகியம் காத்திருக்கிறது. ஜாதகர் மூலமாகத்தான் சித்த புருஷர்களால் சிருஷ்டிக்கப்பட்ட தண்டபாணி மூர்த்திகள் வெளியாகும். சந்தேகமில்லாமல் நல்ல புகழ் ஸ்தாபிக்கப்படும். தர்மாத்மா என்று உலகம் முழுவதும் புகழடைவார். இதெல்லாம் எப்போ அந்த காலத்தில் 84 to அந்த ரேஞ்சிலேயே சொல்லிட்டாங்க இப்படிலாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இங்கே நாகர்கோயில் பக்கத்தில் தெய்வ செயல்புறம்னு ஒன்று, அங்கே ஒரு சாமியார் இருந்தார். ஸோ அவர் ரொம்ப ஷார்ட்டாக அது சொன்னார். தன்னையும் சித்தனாக்கி தனக்கு ஒரு அருள் சக்தி கொடுத்து தேவலோகத்திலிருந்து அன்னப்பறவையின் மேல் அன்னை சக்தி வளர்த்து வரும் அரும் பிள்ளை நீ. உடம்பு இங்கே இருக்கு, ஆனால் நீ அங்கே இருக்க உன் ஆத்மா தேவலோகத்தில் சரஸ்வதி கிட்ட இருக்கு. அன்னப்பட்சியில் அவ இருக்கா, அவகிட்ட வந்து இருக்கு. அவ தான் உன்னை வளர்த்து வர்றா. சிறு வயதில் தன்னை அறியாமல் ஆச்சரியப்படும் நிலையில் அருள் வழங்கும் சக்தி இருக்கு. ஏழுமலையான் சன்னிதானத்தில் இருந்து ஸ்வஸ்திக் சுடர் வெளிச்சம் அவன் கரத்தில் இருந்து சுரக்கும் சக்தி இருக்கு. அங்கே இருக்கிறது தான் இங்கேயும் இருக்கு. அதாவது பெருமாளே சொல்லியிருக்காரு, என்னுடைய மலையேறி வருபவர்கள் என்னை கண்டால் உன்னை காண்பார்கள், உன்னை கண்டால் என்னை காண்பார்கள். திருப்பதி மலைக்கு வராங்க இல்லையா, அவங்க உன்னை பார்த்தா என்னை பார்த்த மாதிரி, என்னை பார்த்தா உன்னை பார்த்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ திருப்பதி சன்னிதானத்தில் இருக்கிற ஸ்வஸ்திக் சுடர் வெளிச்சம் நீ இருக்கும் இடத்தில் உன் கையிலிருந்து சுரக்கும் சக்தி இருக்கு அப்படின்னு அர்த்தம். சித்தர்கள் கூடும் இந்த எல்லையில் அகஸ்தியருக்கு பூஜைகள், சித்தர்களும் நவ கன்னிகளும் வந்திருக்கு. சர்வ சக்தியும் பெறப்போகும் இந்த அருள் பிள்ளைக்கு மகேஸ்வரன் அருள் சக்தி உண்டு. கொங்கண முனிவரின் அருள் சக்தியில் நவ திருப்பதியும் தன் பூஜை அறையிலேயே ஜோதி ரூபத்தில் அருளோடு அமைத்து கொடுக்க கொங்கண முனிவர் கன்னியாகுமரி பகவதி ஆலயத்தில் சித்தாடல் புரியும் மாயம்மா ரூபத்தில் இங்கு காட்சி கிடைக்கும். ஐயப்பனை கூட்டுக்குள் இறக்கி சொல்ல வைக்கும் மறு ஜென்மம் கிடையாது. பின் தேவலோகத்தில் அருள் பணி செய்யும் பாக்கியம் இருக்கு. சித்தர்கள் இருக்கும் இடத்தை பற்றியெல்லாம் சிந்திக்க வைக்கும் சக்தி இருக்கு. கொங்கண முனிவரின் அருள் சக்தியாம் தன் இச்சையை நிறைவேற்றும் சக்தி இருக்கு. உன் எல்லையில் மகாசக்தி இருக்கு. கொங்கணர் என்று யாரு? திருப்பதியில் இருக்கிறவர் தான் கொங்கணர், பழனியில் இருக்கிறவர் போகர். இது மாதிரி எல்லாமே மகான்கள், சித்தர்கள் தான். அந்த எனர்ஜியை அவங்க பிடிச்சி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். இல்லைன்னா கொங்கணர்ன்றது வெங்கடாயலபதி ரெண்டும் ஒன்றே தான். போகர்ன்றதும் பழனி ஆண்டவனும் ஒன்றே தான். வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கிறதும் தன்வந்திரியும் ஒன்றே தான். இடைக்காடருங்கிறதும் திருவண்ணாமலையில் இருக்கிறதும் ஒன்றே தான். ஓகேவா? மக்களுக்கு புரியாது. அவங்க கடவுளுன்றது ஏதோ ஒரு பெரிய பிரம்மாண்டமான கேலண்டர்லேயும் கல்லுலேயும் பார்க்குற வடிவம்னு நினச்சிட்டு இருக்கான். மனுஷங்க தான் அதெல்லாம். வாழ்வாங்கு வாழ்ந்து வானவரையும் தெய்வ நிறைய அடையலாம். தானமும் தவமும் செய்தால் வானவர் நாட்டில் உனக்கு ஒரு வேக்கன்சி கிடைக்கும், ஒரு வழி கிடைக்கும். இதெல்லாம் பெரிய நிலைகளில் வருகிற விஷயங்கள். ஸோ எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் நம்ம ஜாலியாக உட்காந்துன்னு இருக்கோம். எல்லாம் பார்த்துட்டோம். வாழ்க்கையில் என்ன இருக்குது பார்க்குறது? எல்லாம் பார்த்துட்டோம். சாமியெல்லாம் பார்த்துட்டோம். சாட்சாத் சிவனையும் பார்வதியுமே தரிசனம் பண்ணிட்டோம். இதில் நிறைய வரும். திருவண்ணாமலை மகாட்சேத்திரத்தில் மகத்யோகி தரிசனம் அப்படின்னா, மகத்யோகின்றது யார்? ஒரு ஆள் ரமணாசிரமத்துக்கு எதிரில் இருக்கிற குட்டையில் அந்த கருப்பு சிவப்பு பின்னி பிளாங்கெட் இருக்குல்ல, அதை துவைச்சின்னு உட்காந்துருந்தார். அப்போ அலெக்ஸ் சித்தர் என்னவா உனக்கு ஒரு ஆளை காட்டுறேன்னு கூட்டின்னு வந்தார். நானும் அவரும் வந்து அங்கே இது இருக்கு இல்லையா, சேஷாதிரி சாமி ஆசிரமத்தில் ரூமும் கொடுப்பாங்க அந்த காலத்தில் 25 ரூபாய்க்கு. நான் ஒரு கட்டில் உட்காந்துருக்கேன், அவங்க 2 பேரும் எதிர்கட்டில் உட்காந்துருக்காங்க. அவர் எனக்கு மோட்சம்னா என்ன ஏது அப்படின்லாம் சொல்கிறார். அதான் அவர் மோட்சாப்த வித்தியின் ரகசியத்தை சொல்லுவோம். திருவண்ணாமலையில் மகாசக்தி சுவாமிநாத அனுகிரகம் அப்படிங்கிறார். மகாசக்தி சுவாமிநாதன்னா என்ன அர்த்தம்? அலக்கு இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட அந்த சக்தி வடிவமான முருகப்பெருமானுடைய அருள் அவர்கிட்ட ரொம்ப பெரிய நிலை. அவர்
எவ்வளோ ஆசிரமங்கள்லாம் அவரை நீ மடாதிபதி ஆகிடுன்னாங்க. அதெல்லாம் வேணான்னு சொல்லி சும்மா ஒரு அரை லுங்கி கட்டின்னு ஒரு அரைக்கை பனியன் போட்டுன்னு ஒரு ஜுவல்லாம் போய் வச்சுன்னு கையில் காலெலாம் இல்லாமல் சுற்றின்னு இருப்பார். அந்த அளவுக்கு மிக உயர்ந்த நிலை அவருக்கு வந்துச்சு. இதே நடராஜ சர்மா ஓலையில் உனக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குது, நீ 7 வருஷம் 14 வருஷம்தான் உனக்கு அந்த இது கிரேஸ், 7 வருஷம் வீணாக்கிட்டேன், மீதி இருக்கிற 7 வருஷத்தில் எல்லாத்தையும் எழுது அப்படின்னாங்க. அவர் அதையும் கூட பண்ணலை. ஈஸ்வரனோட ஆயினும் மாசு ஏறுமேன்னு விட்டாங்க. ஸோ அந்த காலத்தில் சாஸ்திரத்தில் எழுதி வச்சுருந்தாங்க, உத்தரப்பிரதேசத்தில் மாயாப்பூருங்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு பெரிய அவதாரம் வரும்னு சொல்லி. அவர் அந்த ஊர் தான், அவர் தான் அது. ஆனால் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவர் சொல்கிறார், உனக்கு வேணால் நீ பண்ணிக்கோ, இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னாரு. நான் அன்றைக்கி சொன்ன போது என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினச்சேன். இன்றைக்கி எனக்கு தெரியுது இதெல்லாம் வேஸ்ட்டு தான்ட்டு. நிஜம், இதெல்லாம் வேஸ்ட்டு தான் இப்போ தெரியுது. ஆனால் அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் அன்றைக்கே சொல்லிட்டார் இதெல்லாம் வேஸ்ட்டு, நம்ம தான் ஈத்து போட்டுன்னு செய்வோம், ஆனால் ஜனங்கள்லாம் நல்லவங்க கிடையாது அப்படின்னு அந்த காலத்திலே சொன்னார். இப்படி பல விஷயங்கள் ஆன்மீகத்தில் இருக்குது. ஸோ ஒன்றும் அதாவது அனுபவத்தில் தான் தெரியும். அவரவர் அனுபவம் அவர்தமே அறிவது. புக்கெல்லாம் படித்தா நீ ஞானியாகவே முடியாது. அந்த அலெக்சித்தர் தான் ஏன்னா கருமாரிப்பட்டின்னு ஒரு இடங்குது, அவலூர்பேட்டை இல்லையா, மங்கலம்னுவாங்க. திருவண்ணாமலையிலேருந்து வந்தவாசி வர வழியில் அவலூர்பேட்டை மங்கலம்னு. அங்கே ஒரு ஆள் மலை சுற்றுறதுக்கு திருவண்ணாமலைக்கு போயின்னு இருந்தார். சாதாரண கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்கள்லாம் இருந்தாங்க அவருக்கு. ஒரு சாதாரண விவசாயி. அவருக்கு பூண்டி மகானுடைய அருள் அவருக்கு வந்துச்சு, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வந்துச்சு. அப்போ தினம் மேலே வீட்லேயே உக்காண்டார். சாப்பிட மாட்டார், தண்ணி குடிக்க மாட்டார், 1க்கு போக மாட்டார், 2க்கு போக மாட்டார். அவருக்கு 3 ஜடை, இங்கேருந்து அது வரைக்கும் இது வரைக்கும் 3 ஜடை, 3 சடை இருக்கும் அவருக்கு. அவர் பாட்டுக்கு உக்காந்துன்னே இருப்பார். அண்டு எதுவுமே சாப்பிட்றதில்ல, ஒன்றுமே பண்ண மாட்டார். அவர்கிட்ட ஜனங்க போவாங்க, கிராமத்துக்கு ஜனங்க தான், அவரை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. அவர் என்ன பார்த்தப்புறம் வேதபுரின்னு ஒரு ஆள் அனுப்பிச்சார். எங்கிட்ட என்னடாக்குது, நீ அங்கேறான் பாரு பிராட்வேல, அவங்ககிட்ட போய் அவனை பற்றி எழுதுன்னு சொல்லி அந்த தமிழ் கவிஞர் வேதபுரின்னு என்னை பற்றியெல்லாம் ஏட்டு போனார், சாமி சொன்னார்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அலெக்சித்தர் தான் சொன்னார், நீ அவர்கிட்ட வான்னு என்னை கூட்டின்னு போனார். நான் போனேன். அவர் கேட்டார், உனக்கு என்ன வேணும்னார். நான் கொஞ்சம் இடக்கு பிடிச்சுவேன், எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியாதான்னு. அவர் நீ சிவயோகம் கேட்குற, அங்கே போய் எதிரில் உட்காரு அப்படின்னாரு. அவருக்கு எதிரில் அங்கே உட்காந்து நான் உடனே கூப்பிட்டு அவனுக்கு நான் நெஞ்சமெல்லாம் பஞ்சாமிரத்தை தடை விட்டேன், போய் நக்கி நக்கி துண்ணுன்னு அப்படின்னு. இப்படி தான் பேசுவார் அவர். யாராவது சாமி கிணறுத்தில் தண்ணி வர்றேன்னா அப்போது இளநீ இருக்குது குடி அப்படின்வார். யாராவது இது மாதிரி ஏதாவது சொன்னால் கிராமத்து பாஷையில் அதுக்கு பதில் சொல்லுவார் அவர். துட்டு இல்லை சாமின்னா மல்லிப்பூ பூத்து குலுங்குது, கொண்டையில் வச்சு குலுக்கு அப்படின்னாரு. மல்லிப்பூனா துட்டு. இப்படி தான் அவருடைய பாஷை இருக்கும். ஸோ எனக்கு அவர் என்ன சொன்னார், நீ சிவயோகம் கேட்ட, நெஞ்சத்தில் பஞ்சாமத்தை தழுவிட்டோம், போய் நக்கி நக்கி துண்ணுனாக்கா ஐ ஹவ் கிவன் யூ தட் பிளஸ்ஸிங் அப்படின்னு அர்த்தம். இப்படி மகான்கள் எவ்வளோ பேர் உலகத்தில் இருக்காங்க. இப்போ அவங்க சொன்னாங்க கன்னியாகுமரி மாயம்மா வடிவத்தில் கிடைக்கும். அந்த மாதம் அங்கே உடம்பு விடுறதுக்கு முன்னால் சேலம் சின்ன கொல்லப்பட்டியில் எனக்கு சௌந்தர்யா காலனி அண்ணா நகர் வீட்டிலே தரிசனம் கொடுத்துச்சு. இப்படிலாம் இருக்குது உலகத்துக்குள்ளே மகான்கள் சித்தர்கள், அவங்களுக்குள்ள ஒரு சின்ன உலகம் இருக்குது, தொடர்புகள் இருக்குது. இதெல்லாம் சாதாரண நிலையில் மக்களுக்கு புரியாது. நீ அதை தேடணும், அப்போ உனக்கு கிடைக்கும். எதை தேடுறியோ அது கட்டாயம் கிடைக்கும். கிடைக்காதுன்னு ஒன்றும் கிடையாது. பட் யூ ஹேவ் டு ஹோல்ட் ஆன் அண்ட் வெயிட். ஓகேவா? அலெக்சித்தரை நான் லாஸ்ட்டாக பார்த்தது எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்திருக்காரு. நான் அண்ணா நகரில் இருக்கிற போது வீட்டில் தங்குவார், எல்லாம் பண்ணுவார். ஒரு தடவை எனக்கு சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணார். நான் போகிறேன், திருவண்ணாமலையிலேருந்து ஊருக்கு போகிறேன், அவர் இமாச்சலில் எங்கேயோ போகிறேன்னு வந்தார். ஸோ நான் போனேன். அவருக்கு ஒரு ஸ்மால் அமௌண்ட் 400-500 எங்கிட்ட கொடுத்தேன். சொன்னேன், என்கிட்ட ₹1 கூட கிடையாது, நீ கொடுக்கலன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரியலன்னு. அந்த அளவுக்கு ஒரு விட்டேத்தியாக வாழ்ந்த ஒரு இத்தனைக்கும் ரொம்ப அறிவாளி, பயங்கரமான அறிவாளி. நான் அவர் 2 பேரும் கோடிசாமி கிட்டே இருந்தோம். கோடிசாமி இப்படி உட்காந்துருக்காரு, அவர் இங்கே உட்காந்துருக்கிறாரு அலெக்சித்தர், நான் இங்கே உட்காந்துருக்கேன். அவர் கையில் 2 புக்கு இருக்குது. ஒன்று காஸ்பல் ஆஃப் ராமகிருஷ்ணா, இன்னொன்று கபீர்தாசருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி. அவர் இங்கிலீஷில் ஏதோ கேள்வி கேட்குறாரு. அந்த ஒரு புக்கு இவர் பிடுங்குவார், பிடுங்கி இப்படி ஓப்பன் பண்ணி அப்படின்னு அவர் என்ன கேள்வி கேட்குறாரோ அதுக்கு அந்த பேஜில் பதில் இருக்கும். அவர் கையில் இருக்கிற 2 புக்கு கபீர்தாஸ் ஸ்ரீ பாபா லைஃப் ஹிஸ்ட்ரி, அதுலேருந்து அவர் கேட்ட எல்லா கேள்விக்கும் விட கொடுத்தார். 1 மணி நேரம் இந்த கான்வர்சேஷன் நடக்குது, நான் வேடிக்கை பார்த்துன்னே இருக்கேன். அதுக்கப்புறம் அவர் கேட்குறாரு,
யார் கோடிசாமி கிட்ட அலட்சியத்தில் கேட்குறாரு, சுவாமி வாட் இஸ் மை ரோல் அப்படிங்க, அவருடைய வேலை என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, என்னை காட்டி, தாத்தா மகாவிஷ்ணு, நிகழாம் சித்தர்கள் ரிஷிகோல் தாதாக்கு சபாட் அப்படின்னார். சிவசங்கர் பாபா மகாவிஷ்ணு, நீங்கள்லாம் விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் பரத்வாஜர் மாதிரி ரிஷிகளாகவும் சித்தர்களாகவும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த உலகத்தில் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னார். அப்போ இவ்வளோ பெரிய மகான்கள் சொல்கிறது இத்தனை விதமான அனுபவங்களும் பொய்யாகிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. அதனால் வரக்கூடிய காலத்தில் என்ன நீங்கள் இதெல்லாம் நடக்க காண்பீர்கள். அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க, இவ்வளோ மகான்கள், இவ்வளோ பெரிய தெய்வீக நாடகம், நம்ம ஏன் காட்டுக்கு போகிறோம், மைந்தகிரியில் சோறு தண்ணி 4-5 வருஷம் ஊர் சுற்றின்னு உட்காந்து இருக்கோம், ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டோம், எவ்வளோ விதமான மானம் மாமானம் நல்லது கெட்டது எல்லாம் பார்க்கணும். ஏன்னா இந்த 500 கோடி ஜனத்தில் கடவுள் உன்னை தேர்ந்தெடுக்கிறான்னா அவங்ககிட்ட ஏதாவது இருக்கணும் சரக்கு, இல்லைனாக்கா எல்லோரும் தான் கடவுளுக்கு பிள்ளைங்க, யார் கடவுள் இல்லை. ஸோ அதுக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் தான் எல்லாரோட நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுப்பான் கடவுள். நம்ம அதெல்லாம் தாங்கணும். பைபிளில் ப்ராடிகல் சன்னு வரும், ஒரு பையன் சண்டை போட்டுனா அப்பா கிட்டேருந்து போடுவான், இன்னொரு பையன் ஒழுக்கமாக அப்பா கூடயும் சுற்றிக்கின்னு இருப்பான். அந்த ஓடிப்போன பையன் வரான்னு உடனே அப்பங்காரன் சொல்லுவான், என் பையன் வரான்டா, ஒரு இருக்கத்திலே நல்ல ஆடை கொழுன்னு இருக்கிறது வெட்டி பிரியாணி பண்ணி என் பையன் வந்துட்டான்னு. இவன் கேட்பான், ஏன் நான் இவ்வளோ நாள் உங்கள்கிட்ட சுத்தமாக ஒழுக்கமாக உட்காந்துருந்தேனே, எனக்கு ஒரு நாள் இப்படி சொல்லிக்கிற. அவன் சொல்கிறான், உருப்பிட்ட பையனை பற்றி எனக்கு என்ன கவலை, உருப்படாதவன் உருப்பிட்டாதான் எனக்கு சந்தோஷம். அப்போ உருப்படாதவங்களை உருப்பிட வைக்கிறதுக்காக தான் எங்களை மாதிரி வச்சுருக்கான், எங்களை தொந்தரவு கொடுத்துக்கின்னே இருக்கான் பாவி. எங்களுக்கு தான் ரொம்ப தொந்தரவு இருக்கும், உங்களை விட எங்களுக்கு தான் தொந்தரவு ஜாஸ்தி. கடவுள் ஒளி வடிவானவன், உருவமற்றவன் என்று தாங்கள் கூறுகிறீர்கள். அப்படியானால் தனது விஸ்வரூப தரிசனத்தின் போது பகவான் கிருஷ்ணர் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்து வஸ்துக்களையும் உள்ளடக்கிய மனித ஊனக்கண்ணால் காண இயலாத ஒரு மாபெரும் உருவமாக காட்சி தருவது ஏன்? நீங்கள் பார்க்குறீங்க, இந்த படம்லாம் போட்டிருக்கேன், இதெல்லாம் என்ன கண்ணில் பார்க்குறதா? நான் இந்த இடத்துல எனக்கு நீல ஜோதி இருக்குது, அந்த ஒளியில் காட்டுறது இந்த கேமராவில் தான் அதெல்லாம். ஸோ யாராக இருந்தாலையும் ஒரு கோடி சூரிய பிரகாசமான தெய்வீக வடிவங்களை இந்த மனுஷனுடைய சொத்த கண்ணு வச்சு பார்க்க முடியாது. ஞானக்கண்ணால் பார்க்கலாம், தேடாகி இருந்தால் பார்க்கலாம். அதனால் கிருஷ்ணர் அவனுக்கு காட்டினது என்ன, அந்த நெற்றிக்கண்ணை தெரிந்து பச்சைமே ருத்ர ரூபம் அப்படின்னு காட்டினார். அவர் சாதாரண அவன் பயந்து போயிட்டு எனக்கு வேணாம் விஸ்வரூபம் பண்ணோடனே திருப்பி ஹியூமன் ஃபார்மில் எனக்கு வேறு தரிசனம் இருந்தால் கொடுன்றார். அப்போ அவர் 2 கை 2 காலெல்லாம் வச்சுக்கிட்டு சங்கு சக்கரத்தோடு கொடுக்குறாரு. வேறு ஏதாவது இருக்கான்ட்டு அவர் வெறும் ஜோதியாக தன்னை காட்டிட்டு, நான் ஜோதிடா, எனக்கு உருவமே கிடையாது அப்படின்னாரு. இப்போ எலக்ட்ரிசிட்டி இருக்குது, அதில் பார்த்தா ஒரு மாதிரி பல்பு, டியூப் லைட்டில் ஒரு பல்பு, 0 வால்ட்டில் ஒரு பல்பு, அது மாதிரி கடவுளுங்கிறவன் ஜோதியானவன். அவன் உள்ளுவார் உள்ளத்து உள்ளன் கண்டான் நினைஞ்சேன்ட்டு யார் யாருக்கு எப்படி எப்படி தோணுதோ அந்தந்த வடிவத்தில் அவன் காட்சி கொடுக்குறான், அவ்வளோதான். கடவுளுக்கு வடிவமே கிடையாது, எந்த வடிவமும் கடவுளுக்கு கிடையாது. அவன் ஜோதி வடிவானவன். செஞ்சோதி வழுவுடைய உன்னை அனவரதமும் நினைப்பார்க்கு பொன்மேனி உண்டாகும். ஒரு சிறந்த ஜோதியை போல செவ்வான் உருவில் திகழ் வேலவன் தான் சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிற கடவுளை எப்பயுமே யார் நினச்சிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு பொன்மேனி உண்டாகும். தே வில் ஹாவ் எ இன்னர் பாடி விச் இஸ் கால்டு கோல்டன் பாடி. பொன்மேனின்னு அதை சொல்கிறது. அது காற்று, நெருப்பு, நீர் எதனாலும் பாதிக்கப்படாத ஒரு உடம்பு, அந்த உள் உடம்பு. அது வெளியில் இப்படி தான் நம்மளும் இருப்போம், எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க. உள்ளுக்கு இருக்கிற உடம்பு உங்களால் பார்க்க முடியாது. ஸோ அந்த உடம்புல தான் இந்த மாதிரியான தரிசனங்கள்லாம் கிடைக்கும். எல்லா கடவுளையும் பார்க்கலாம், எல்லாத்தையும் காட்டலாம். இதுக்கு பல தேவைகள் இருக்குது. ஒன்று, இந்த கண்ணு திறக்கணும். சம்ரஷ்ணால் கூட ஒரு பாட்டு, நேத்திரம் திறக்கின்ற நேரம் இதுன்னு ஒரு பாட்டு இருக்கும். நேத்திரம் திறக்கின்ற சாவி ஒன்று கண்டேன், மணி நேத்திரம் திறக்கின்ற சாவி ஒன்று கண்டேன், நீலாங்கரை தன்னிலே உலக சாத்திரங்கள் எல்லாம் சங்கமிக்க கண்டேன், மூன்றாவது கண்ணிலே சங்கரன் மூன்றாவது கண்ணிலே, இதை மருந்தென்றும் சொல்லலாம், நல்ல விருந்தென்றும் கொள்ளலாம், நீ மனம் போல அருந்து அந்த மருந்தை உரைக்கின்றேன், மறவாமல் நீ கேளு மற்றதெல்லாம் மறந்து. 18 சித்தர்கள் பல காலம் தவம் செய்து பண்ணியதோர் மருந்து, சிவசங்கர் பாபா என்னும் மருந்து.
தீய பக்க விளைவுகள் ஏதும் இல்லாத நல் பக்குவமா மருந்து பாபா பக்குவமா மருந்து நல்ல மருந்தும் மருந்தென்று உரைத்ததை உறுதி செய்யும் மருந்து இதை அல்லும் பகலும் தவ வலிமை கொண்டே அரைத்து தரும் மருந்து நீ காசு பணம் தந்து வாங்கும் மருந்தல்ல உன்னை பாட்னரி சம்ரட்சணால நான் இதெல்லாம் நான் ஒரு தான் ஞாபகம் வச்சுருப்பேன். யார் பாடுறாங்க அதெல்லாம்? யாரும் பாடுறது. வரலாறு இருந்தார் இல்லையா, அவர் கூட சொல்லுவார், இக்கரை கடந்திடில் அக்கறையே இனிப்பது நடராஜ சர்க்கரையன்னுவார். இந்த கரையை தாண்டி அந்த கரைக்கு போனேக்கா நடராஜர் இருக்கார், அவர் இனிக்கிற சர்க்கரை அப்படின்வார் இல்லையா. சர்க்கரை இனிக்கிற சர்க்கரை, இதில் எறும்புக்கு என்ன அக்கறை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்மலாம் எறும்புகளாக இருந்து தேடினா சர்க்கரை கிடைக்கும். இப்போ நீ உட்காந்துக்கிற இடத்துலையே எறும்புங்க வரிசையாக போகும், அது வாயிலெல்லாம் தவுளுண்டு சர்க்கரை இருக்கும், அது படி போயினே தான் இருக்கும். அப்போது ஒரு எறும்புக்கு தெரியுது சர்க்கரை எங்கே இருக்குதுன்னு, ஒரு நண்டுக்கு தெரியுது எப்போ பூகம்பம் வரப்போகுதுன்னு பொந்துலேருந்து வந்து ஒரு சத்தம் கொடுக்குமா, மீதி வண்டெல்லாம் தப்பிச்சுக்குமா, இது மற்றவங்களுக்கு இன்ட்ரு கொடுத்ததுனால தான் அடிச்சுட்டு சேர்த்துப்படுமா. அது மாதிரி இயற்கையில் எவ்வளவோ ரகசியங்கள் இருக்கின்றன. நம்மளை அறிவாளின்னு நினச்சிருக்கோம் இல்லையா, நம்மலாம் ஒன்றுமே கிடையாது, அவங்க தான் அறிவாளிங்க. இயற்கையில் இருக்கிற எல்லாமே மிகப்பெரிய அறிவோடு கடவுளால் படைக்கப்பட்டிருக்கின்றன. அதில் ரகசியம் இருக்குது. இப்போ எறும்பு கண்ணில் நாம் நம்மளை பார்க்குற போது நம்ம எறும்பு மாதிரி தெரிவோம். அதனால தான் அது நம்மளை பார்த்து பயப்படுறதே கிடையாது எறும்பெல்லாம். இப்போது யானை இருக்குது இல்லையா, அது அவ்வளோ பெருசு இருக்குது, நம்ம கண்ணுக்கு பெருசாக தெரியுது, ஆனால் அது கண்ணில் நம்ம எறும்பு மாதிரி தான் தெரியுமோ. இது யானை வந்து நம்மக்கிட்ட சொல்லுமா, என்ன நீ எனக்கு எறும்பு மாதிரி தெரியும். ஆனால் இதெல்லாம் தான் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய விஷயங்கள். பாடலாமா? கரைக்கு போகணும் வாங்க நீலாங்கரைக்கு போகணும் வாங்க, 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 கரைக்கு போகணும் வாங்க நீலாங்கரைக்கு போகணும் வாங்க. கட்டுமரத்துல குந்தி இருப்பது எத்தனை காலம் தாங்க, நாம் கரைக்கு போகணும் வாங்க, கத்தும் கடலில் சுத்தி திரிவது ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா, கத்தும் கடலில் சுத்தி திரிவது எத்தனை காலம் தாங்க, நீலாங்கரைக்கு போகணும் வாங்க, கரைக்கு போகணும் வாங்க நீலாங்கரைக்கு போகணும் வாங்க. ஒவ்வொரு ஜீவனும் இன்னொரு ஜீவனின் உணவு பண்டமாய் போச்சு, இது கடலில் தர்மமாயாச்சு. ஒவ்வொரு ஜீவனும் இன்னொரு ஜீவனின் உணவு பண்டமாய் போச்சு, இது கடலின் தர்மமாயாச்சு. ஜீவனு எது சூரியன் உச்சியில் ஐலசா ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா, ஜீவனு எருது சூரியன் உச்சியில் சித்திரவதையாச்சு, நம்ம நித்திரை என்பது போச்சு. கரைக்கு போகணும் வாங்க நீலாங்கரைக்கு போகணும் வாங்க. கொந்தளிக்கும் கடல் கொந்தளிக்கும் மனம் கொந்தளிக்கும் நம்ம வாழ்வு, நம்மை கொல்ல துடிக்குது நோவு. கொந்தளிக்கும் கடல் கொந்தளிக்கும் மனம் கொந்தளிக்கும் நம்ம வாழ்வு, நம்மை கொல்ல துடிக்குது நோவு. தந்தன தானன தையன தான் என்று ஐலசா ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா, தந்தன தானன தையன தான் என்று பாட துடிக்குது நாவு, நம்மை சாட துடிக்குது சாவு. கரைக்கு போகணும் வாங்க நீலாங்கரைக்கு போகணும் வாங்க. ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே, ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரரே, அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே.
கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய் சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய் சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஓம் ஜெய் சிவசங்கரரே. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம் ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம் இத்தனை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம் ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.